நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்களோட புள்ளம்மா. இன்னும் அதே செல்ல புள்ளதாம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு எப்பவும் நீங்க தாம்மா முக்கியம். அம்மா, பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, ஞாபகம் இருக்கா? கார்த்திக் பால் சாப்பாடு எதுவுமே வேண்டாம், எப்பவுமே அவனுக்கு அம்மாவோட மடிதான் வேணும்னு சொல்லுவாங்க. அம்மா, என்னால உங்களை பிரிஞ்சு எங்கம்மா போக முடியும்? நீ டிஃபன் சாப்பிட்டியா? இல்லம்மா, நீங்க சாப்பிடாத வரைக்கும் நாங்க மட்டும் எப்படிமா சாப்பிடுவோம்? என்னது சின்ன பிள்ளைத்தனமா? சித்தி, அண்ணன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அர்ச்சனா கூட உங்களை நினைச்சு எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. காலையில இருந்து உங்களை பத்தி தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா எங்க, அம்மா ஏன் இன்னும் வரலன்னு கேட்டாங்க. ஆமாம்மா, உங்களுக்காக டிஃபனை கொண்டு வந்து ரொம்ப நேரமா நின்று இருக்கா பாருங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அம்மா, அர்ச்சனாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நான் வீடு வாங்கறதுனால உங்க மனசு ரொம்ப புண்பட்டு போச்சு. நாங்க இது எதையுமே பிளான் பண்ணவே இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. நான் வீடு வாங்க போன விஷயம் அர்ச்சனாவுக்கு சத்தியமா தெரியாதுமா. நீங்க எப்பவுமே உங்க மருமகளை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. தேவையில்லாம நீங்க அவளை என்னென்னவோ பேசிட்டீங்க. நான் ஏதோ அவளை சந்தோஷப்படுத்த வீடு வாங்கிட்டேன். ஒவ்வொரு புருஷனும் அவன் பொண்டாட்டிக்காக வீடு வாங்கலாம். ஆனா நான் பண்ண காரியத்தால எல்லார் மனசும் இவ்வளவு புண்படும்னு எனக்கு தெரியாதுமா. அம்மா திடீர்னு எங்க போறாங்க? என் மனசு ஏன் புண்படணும்? பண்ணு, உன் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணு. அவளுக்காக வீடு கூட வாங்கிட்டல்ல. ஐயோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாந்தி? அப்படி என்ன அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க? போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டுமே. அட, அவங்கள யாரும் இங்க தடுக்க போறது இல்ல. யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. என் புள்ள என்ன சொல்றான் தெரியுமா? அவளுக்காக வீடு வாங்கினது ஒரு பெரிய தப்பே இல்லையா. இதுக்கு அவன் நம்ம கிட்ட தெள்ள தெளிவா சொல்லிடலாமேக்கா. நம்மளை விட்டு போக ஆசைப்படுறான், அவ்வளவுதானே. போகட்டும், ரெண்டு பேருமே போட்டுமே. இல்ல சாந்தி, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க இங்க பாரு, நான் சொல்றத கேளு. யாரும் இப்ப எங்கேயும் போகல. கடவுளே. அம்மா, இங்க பாருப்பா. அம்மா, இதெல்லாம் இல்லம்மா, எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். உன் வழியில நான் குறுக்கிடவே மாட்டேன் அர்ச்சனா. உங்களுக்கு தான் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. தனியா போகணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே. அம்மா, சித்தி, என்னது? அம்மா, நாங்க அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. ப்ளீஸ் சித்தி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. யாரும் எங்கேயும் போகல. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, உங்க கூட. சொல்லுங்கண்ணா. ஆமாமா, கேட்டீங்களா சித்தி? அண்ணா தான் சொல்றாருல்ல, அவங்க எங்கேயும் போகலையா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனிமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் கார்த்திக். நீ மருமகளோட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு எப்படிப்பா அது கஷ்டமா இருக்கும். வாங்க, நானே உங்களை வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடுறேன். அம்மா, அம்மா, சாந்தி, அம்மா, என்னம்மா சாந்தி, பண்றீங்க? என்னம்மா பண்ற? அம்மா, 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 அம்மா ப்ளீஸ் மா. சாந்தி, சொன்னா அம்மா, கேளு. கேளுங்க, அம்மா. என்ன பண்றீங்க? இல்லம்மா, அம்மா புரிஞ்சுக்கோங்க அம்மா.
ப்ளீஸ் மாமா. சித்தி போகணும்னு ஆசைப்பட்டல, அப்ப போ. அம்மா விட்டுட்டு போயிடு. நான் தானே உங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா தப்பு பண்ணது நான் தானே. போங்க. அம்மா அம்மா இல்ல அம்மா கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக். அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. சித்தி நில்லுங்க சித்தி. அம்மா 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 ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. பெரியம்மா நீங்களா சொல்லுங்க பெரியம்மா. ரெண்டு பேரும் இதானே ஆசைப்பட்டீங்க. கிளம்புங்க. நான் உங்க அம்மா மாதிரி அழுதுகிட்டுலாம் நிக்க மாட்டேன். அம்மா நீங்க போங்க அர்ச்சனா. உங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷத்துக்கு நடுவுல இனிமே நாங்க யாருமே வரமாட்டோம். சாந்தி நிறுத்து. என்ன என்ன ஆச்சு சம்பந்தி அம்மா? சொல்லுங்க, என்ன ஆச்சு? இந்த கேள்வியை உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. அர்ச்சனா, இவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்துன்னு போக ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு தனியா புது வீடு கூட வாங்கிட்டாங்க. அதான் நானும் சொல்லிட்டேன், போகணும்னு ஆசையா இருந்தா உடனே கிளம்பி போகட்டும். இவங்கள நாங்க யாரும் தடுக்க போறது இல்ல. அப்படிலாம் இல்ல சம்பந்தி. அர்ச்சனா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டா. உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்களா? என்னாலே முதல்ல இதை நம்பவே முடியல சம்பந்தி. என் புள்ள இப்படி எல்லாம் யோசிப்பானான்னு நினைச்சேன். எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு தன் பொண்டாட்டி அர்ச்சனாக்காக புது வீடு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். உங்க பொண்ணு இப்படி யோசிக்கிறாளேன்னு உங்களால மட்டும் எப்படி நம்ப முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இதெல்லாம் உண்மைதானா? இல்ல சம்பந்தி அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சாந்தி கொஞ்சம் பொறுமை இழந்து பேசுற, அவ்வளவுதான். பசங்க எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? சம்பந்தி தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சம்பந்தி அம்மாவோட பயம் எப்படி தப்பா இருக்க முடியும்? ஒரு பெத்த புள்ளையையும் மருமகளையும் வீட்டை விட்டு போங்கன்னு தானே சொல்றாங்கன்னா பிரச்சனை தெளிவா தெரியுதே. தப்பு நிச்சயம் பசங்க மேலதான். எந்த பெத்தவளும் தன்னோட பசங்க தன்னை விட்டு விலகி போகணும்னு ஆசைப்படவே மாட்டா. ஒரு தாயோட துடிப்ப இன்னொரு தாயால தான் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நான் இதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் சம்பந்தியம்மா. சம்பந்தி, இவங்க வருத்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது.
என்னாச்சு? அது வந்து இவங்களோட நடவடிக்கை தான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. நான் தான் போக சொல்லிட்டேன். அவங்களே போகணும்னு ஆசைப்பட்டுட்டாங்கல்ல, அதான் இன்னைக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். மருமகளோட கனவு நிறைவேறட்டுமே. நான் பெத்த பிள்ளைக்கு தான் பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தின நிம்மதியாவது கிடைக்கட்டும். நான் இதுக்கு தடையா இருக்க விரும்பல. நான் செஞ்ச காரியத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அம்மாடி சாந்தி, நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். குமுதா, முதல்ல இதை எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வை. சம்பந்தி, உள்ள வாங்க. முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க. நீ இங்கேயே நில்லு. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். அழாதீங்க. சித்தி, இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. நான் என்ன பண்ணட்டும்? இவ்வளவு நாளாகியும் எங்க மேல மருமகளுக்கு பாசமே இல்ல. நாம தான் ஏதோ அவளுக்கு குறை வச்சிட்டோம் போல இருக்கு. அதனாலதான் ரெண்டு பேரும் தனி கொடுத்தன போகணும்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல சம்பந்தி, நீங்க அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இல்ல ஆண்டி, இப்ப காலம் ரொம்பவே மாறி போயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்பவும் சொல்றது என்ன தெரியுமா? நம்ம பெத்தவங்க மாதிரி மாமனார் மாமியார் கூட இருக்கவே கூடாது, புருஷனோட தனியா சந்தோஷமா வாழணும்னு சொல்வாங்க. ஆனா உண்மையிலேயே அர்ச்சனா அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. அர்ச்சனா மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? பசங்க எப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல. நம்ம தான் என்ன பண்ண முடியும்? என் புள்ள என்ன விட்டு போகணும்னு யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. எங்களுக்கெல்லாம் தெரியாம தான் பொண்டாட்டிக்காக அவன் ஒரு புது வீடே வாங்கியிருக்கான். பாருங்க, அர்ச்சனா மட்டும் என்னவா, எங்களுக்கெல்லாம் தெரியாம அவனுக்கு பணம் வேற கொடுத்திருக்கா. யாருக்கும் எதுவும் தெரியாம ரகசியமா நடந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி 1 வருஷம் கூட ஆகல. அவங்க மனசு எவ்வளவு மாறி போச்சு. நீங்க நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி அம்மா. அர்ச்சனாக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்ப போய் நான் அவகிட்ட பேசுறேன். பாத்துக்க. என்ன சித்தி, ஏன் இப்படி தேவையில்லாம கவலைப்படுறீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆமா சாந்தி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கமா. இந்த தண்ணிய குடி. இந்த எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு.
அழாத. அம்மா காலையில இருந்து நீங்க டீ கூட குடிக்கல. இந்தாங்க கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. இந்த குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா இவ்ளோ கோவமாகி நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு கோவம். எங்க அம்மா என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நகை கடைக்காரருக்கு பணத்தை கொடுக்கும்போது எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கணும். என்னவோ என் அம்மாவும் இந்த நேரத்துல தான் வந்து இதெல்லாம் பார்க்கணுமா? என் அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க கார்த்திக்? ஒரு பக்கம் இதுவும் நல்லதா தான் போச்சு. அவங்களே எல்லாத்தையும் கண்ணால பார்த்துருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது நம்ம 2 பேரையும் புரிஞ்சுப்பாங்களே. ம். மாப்பிள உள்ள வாங்கம்மா. தப்பா நினைக்காதீங்க. அர்ச்சனா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா நீங்க பேசுங்க. அர்ச்சனாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. ம். ம். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன என்ன நடக்குது இந்த வீட்ல? இப்படி தண்ணி கொடுத்துன்னு போகணுங்கிற எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது அர்ச்சனா? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அம்மா நான் பணம் மட்டும்தான் அவருக்கு கொடுத்தேன். பணம் எதுக்குடி கொடுத்த? உங்க 2 பேருக்கும் தனி வீடு எதுக்கு? நீயே உன் கண்ணால பாத்திருக்கல. உங்க அண்ணன் சூர்யா நம்ம வீட்டை விட்டு போனப்போ எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு பார்த்தல்ல நீ. இப்படி ராத்திரி பகலும் சூர்யாவோட முகத்தை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு தவிச்சிருக்கேன்னு ஒரு தடவை கூடவா நீ யோசிக்கல? நீ செஞ்ச காரியம் உன் மாமியார் மனசை எந்த அளவுக்கு புண்படுத்திருக்குன்னு பாத்தியா? எந்த ஒரு தாயும் தம் புள்ள தன்னை விட்டு போறதை ஏத்துக்கவும் மாட்டா, ஒத்துக்கவும் மாட்டா. அம்மா இவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதான் நிஜம். எனக்கே தெரியாதுமா. நான் இல்லம்மா, கார்த்திக் தான் வீடு வாங்கினாரு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்படி அவங்க தப்பா நினைக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கியே. பிரச்சனை இவ்ளோ பெருசா இருக்கு, அதை உன்னால சமாளிக்க கூட முடியலையா அர்ச்சனா? சம்பந்தியம்மா எதுக்காக உன்னை பத்தி என்கிட்ட அப்படி சொன்னாங்க? நிச்சயமா நீதான் ஏதோ பண்ணி இருக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு.